Hello friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஈஸியான சாக்லேட் ரெசிபி. இது வந்துட்டு பன்னீர் சாக்லேட் ட்ரஃபிள்ஸ். ரொம்ப சுலபமா செய்யலாம் வீட்ல. டார்க் காம்பவுண்ட் இருந்தா போதும். நீங்க ஈஸியா செய்யலாம் பன்னீர் வச்சு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான சாக்லேட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு நீங்க கடையில வாங்கினது யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க வீட்லயே ரெடி பண்ணது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் கட்டிகளை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சுக்க போறோம். எல்லா பன்னீர் துண்டுகளையும் இந்த மாதிரி உதுத்தி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா நட்ஸ் இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஃபைனா, அதுல இருந்து கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. ஒரு கிரன்ச் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். நீங்க வேற எசன்ஸ் இருந்தா கூட நீங்க வந்துட்டு சேர்த்திக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது பிளேவர் இருந்தா. கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க இனிப்பு சேர்த்திக்கலாம். இப்ப இதை வந்துட்டு இப்படியே எதுவும் தண்ணி மில்க் எதுவும் விடக்கூடாது, இப்படியே நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்போ நம்மளோட ஒரு சாக்லேட்டியான சூப்பரான ஒரு ஃபில்லிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபில்லிங்கை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்து நமக்கு தேவையான சைஸ்ல ஒரு குத்து மதிப்பா ரவுண்ட் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வைக்க போறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு குத்து மதிப்பா வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சிடுங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரம் வைக்க போறோம். ஓரளவுக்கு நம்ம கையில ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஆகட்டும். அதுக்காக வேண்டி இப்போ ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்திருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்குது. நம்ம வச்சும்போது கொஞ்சம் ரொம்ப கொலன்னு இருந்ததுல இப்ப வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பாருங்க. இப்படி கையில வந்துட்டு கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இதை வந்துட்டு எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ இதுல பாதியை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல, சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த முந்திரி பாதாம், இதுல வந்துட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. நீ இந்த மாதிரியே எல்லாத்தையும் வேணாலும் செய்யலாம், இல்ல பிளெயினா அந்த சாக்லேட் பால்ஸை மட்டும் கூட அப்படியே வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம பாதி வந்துட்டு இந்த மாதிரியும் பாதி அப்படியே வச்சுக்க போறோம். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா ரவுண்டா நம்ம உருட்டியாச்சு. இப்ப திருப்பியும் இதை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசர்ல வைக்க போறோம். கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் இப்ப இதை ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஒரு 100 கிராம் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிறது டார்க் சாக்லேட் காம்பவுண்ட். நீங்க வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணலாம். நீங்க ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம். எது பிடிக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இதை வந்துட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சாக்லேட் காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு ஹீட் ப்ரூஃப் பவுலுக்கு மாத்திக்கோங்க. இப்ப இந்த சாக்லேட் காம்பவுண்டை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் ஒரு பேன்ல. அதுக்கு மேல இந்த சாக்லேட் காம்பவுண்ட் இருக்கிற பவுல் வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊத்திக்கோங்க. நான் வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது இப்படியே மெல்ட் ஆகட்டும். இப்ப பாருங்க நம்மளோட சாக்லேட் காம்பவுண்ட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா மெல்ட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும், ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில. ஒருவேளை திக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கோங்க. இதுல ஃப்ரீசர்ல இருந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சோம்ல அந்த பால்ஸ் ரெடியா இருக்குது. நம்ம சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி ரெடியா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பால் எடுத்து நம்ம இதுல போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் வச்சு இப்படி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா சாக்லேட் எல்லாம் இந்த மாதிரி ட்ரிப் ஆக விட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரிப் ஆனதும் ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில்ல வச்சிடலாம். இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா சாக்லேட்ஸையும் கோட் பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர்ல வச்சாச்சு. இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிறத பத்தி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அப்புறமேட்டு நம்ம செட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க வைக்கவே வந்துட்டு செட் ஆயிடுச்சு. பாருங்க இது இப்படியே நம்ம வந்துட்டு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். செட் ஆகிறதுக்காக ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசர்ல வைங்க. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாச்சு. பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட இந்த பன்னீர் ட்ரஃபிள் சாக்லேட்
சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்துடலாம். இது நீங்க இப்படியே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர்ல வச்சு சுத்தி நீங்க கொடுக்கலாம். பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இது மாதிரி நீங்க சர்வ் பண்ணலாம். இது மாதிரியே கோல்டன் கலர் பேப்பர் கூட கிடைக்கும், சாக்லேட் பேப்பர். அதுல கூட நீங்க இந்த மாதிரி சுத்தி நீங்க சர்வ் பண்ணலாம். நம்மளோட ஈஸியான சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்தியும் கூட. ஏன்னா நம்ம பன்னீர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது வந்துட்டு நீங்க 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க சாப்பிடலாம். வெளியில வைக்க முடியாத நம்ம பன்னீர் சேர்த்திருக்கிறதுனால கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.